உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்கிறீங்க, ஆண்டவர்கிட்ட போய் எனக்கு இது பிரச்சனை, இது ப்ராப்ளம்னு சொல்கிறீங்க, இல்லை இது கஷ்டமாக இருக்குது சொல்கிறீங்க, இதுலேருந்து நான் வெளியே வரணும்னு சொல்கிறீங்க அப்படின்னா திருப்பியும் அதே பிரச்சனையை தான் அனுப்புவார். அல்லேலூயா. என்ன ஆண்டவரே இதுலேருந்து வெளியே வரணுங்கிற திருப்பி அதையே கொண்டு வந்து நிப்பாட்டுறீங்கன்னா, அதுலேருந்து வெளியே வரணுன்றதுக்காக தான் அதையே கொண்டு வந்து நிப்பாட்டுறேன். நீ என்ன செய்யணும்? என்கிட்ட கிருபை கேட்டல, கிருபையை கொடுத்துட்டேன். இப்போ என்ன செய்? நான் இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்படாமல் இருந்திருக்கலாம், நிறைய வாட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க, கேள்விப்படாமல் இருக்கலாம். இப்போ கேள்விப்படுறீங்கல்ல, பிரச்சனை வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணீங்கன்னா பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையை நீங்கள் என்ன செய்யணும்? சகிக்க வேண்டும். அல்லேலூயா. கோபம் படக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா கோபப்படுறது கொண்டு ஆளை நேராக கொண்டு வந்து நிப்பாட்டுவார். அந்த ஆள் கோபப்படுற மாதிரியே தான் பேசும். என்ன செய்யக்கூடாது? அப்படியே சிரிச்சு விட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. அந்த ஆள்கிட்ட திருப்பி கோவப்பட்டீங்கன்னா திருப்பி அடுத்த நாள் ஜெபம் பண்ணுவீங்க, திருப்பி அதே ஆள் அனுப்புவார். நீங்கள் அப்புறம் ஆயுசுக்கு நீங்கள் அந்த ஆளை தான் பார்த்துட்டே இருக்க வேண்டியதுதான். மாறுறதுக்கு வழியை ஆண்டவர் காட்டுறாருன்னா அந்த மாறுறதுக்கு அவரே தான் அனுப்புவார். ஆமென். ஏற்கனவே யோபு நொந்து நூலாய் உக்காந்துருக்கிறான். அவங்க கூட வந்த நண்பர்கள் செஞ்சாங்களாம், இன்னும் அவனை சொரன்னாங்களாம். எப்பா ஏஞ்சி போறியா சபிக்கவான்றார் அவர். ஓடி போயிரு, ஒழுங்க பக்கத்தில் உட்காராத. சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு திருப்பியும் அதே வார்த்தை என்ன செய்கிறான்? அவனுடைய பொறுமையை இழந்து யோபு என்ன செய்கிறார்? அவங்கள சில இடங்களில் திட்டுறார். எப்பா நீ தயவு செஞ்சு என்ன செய்யுங்க, கிளம்புங்க. 10 நாள் அவன் கூட உட்காந்து பேசாமல் கொள்ளாமல் அழுதாங்களாம். அவனுக்கு ஏற்கனவே வேதனை, இதில் இவங்க வேற 10 பேர் சேர்ந்து என்ன செய்கிறான்? 10 குறைக்கு 10 பேர் சேர்ந்து வேதனைப்படுத்துகிறான். அவன் இல்லைன்னா கூட ஓரளவுக்கு அவன் ஆறுதலாக இருந்திருப்பான். அவன் இருக்கிறதுனால தான் ஆறுதலே இல்லை. ஆனாலும் கர்த்தர் அவளுக்காக ஜெபம் பண்ண ஆண்டவர் வச்சார். அல்லேலூயா. அவளுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார். கவனிங்க, உங்களுடைய பிரச்சனையை மாற்றுறதுக்கு ஒரு வழி கேட்டிங்க அப்படின்னா, உங்கள் பிரச்சனையை சகிக்கிறதுக்கு, உங்கள் பிரச்சனையை அதுலேருந்து உங்களை வெளியே கொண்டு வர்றதுக்கு சில கிருபைகளை உங்களுக்கு என்ன செய்கிறார்? ஆண்டவர் கொடுக்கிறார். அது உங்கள் மேலே ஆட்டோமேட்டிக்காக இறங்கும். நீங்கள் ஜெபம் பண்ண உடனே இறங்கிடும். அல்லேலூயா. நீங்கள் அந்த கிருபையை உங்களிடத்தில் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் காத்திருக்கணும். அந்த சோதனை வரும் பொழுது அதே சோதனையில் நீங்கள் என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். அல்லேலூயா. ஒரு வாட்டி தோக்குறீங்களா, அடுத்த வாட்டி என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். ஒரு வாட்டி ஜெயிச்சிட்டிங்கன்னா அடுத்து என்ன செஞ்சிருவீங்க? ஜெயிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அல்லேலூயா.